உலகின் சக்தி வாய்ந்த விமானப்படைகளின் தரவரிசை அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படை இந்த பட்டியலில் சீனாவை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்தை பிடித்து அசத்தி உள்ளது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டுமே இந்தியாவை விட மேலே உள்ளன. விமான சக்தியில் சீனா 4வது இடத்தில் உள்ளது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் முதல் 10 இடங்களுக்கு வெளியே உள்ளது. உலகின் 3வது சக்தி வாய்ந்த விமானப்படையாக இந்தியா சீனாவை முந்தி முன்னேறி உள்ளது. நவீன ராணுவ விமானங்களின் உலக டைரக்டரி இதை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தை பிடித்துள்ளது. ரஷ்யா அடுத்த இடத்தில் உள்ளது. இப்போது இந்தியா 3வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. WDMMA தரவரிசை 103 நாடுகளையும் ராணுவங்கள், கடற்படைகள் மற்றும் கடற்படை விமான பிரிவுகள் உட்பட 129 விமானப்படைகளையும் உள்ளடக்கியது. உலகளவில் மொத்தம் 48,082 விமானங்களை இந்த தரவரிசை கண்காணிக்கிறது. அமெரிக்கா உலகின் மொத்த ராணுவ பட்ஜெட்டில் 40% செலவிடுகிறது. இதற்கிடையில் மாறிவரும் புவிசார் அரசியல் பதட்டங்களுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் இந்தியாவும் சீனாவும் தங்கள் விமானப்படைகளை விரைவாக நவீனமயமாக்கி வருகின்றன. இந்திய விமானப்படையின் உண்மையான மதிப்பீடு 69.4 ஆகும். இந்த மதிப்பீடானது விமானங்களின் எண்ணிக்கையை மட்டுமல்ல, தாக்குதல் மற்றும் தற்காப்பு விமான போக்குவரத்து, தளவாட ஆதரவு, நவீனமயமாக்கல் மற்றும் செயல்பாட்டு பயிற்சி போன்ற காரணிகளையும் மதிப்பிடுகிறது. 1716 விமானங்களை கொண்ட இந்தியா ஒரு சீரான படை கட்டமைப்பை பராமரிக்கிறது. IAF கடற்படையில் 31.6% போர் விமானங்கள், 29% ஹெலிகாப்டர்கள் மற்றும் 21.8% பயிற்சி விமானங்கள் உள்ளன. IAF உபகரணங்கள் அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்ட பல நாடுகளில் தயாரிக்கப்படுகின்றன. ஆபரேஷன் சிந்தூரில் நிரூபிக்கப்பட்ட இந்திய விமானப்படையின் வலிமை ஆபரேஷன் சிந்தூரில் IAF இன் செயல்பாட்டு திறன் குறிப்பாக வெளிப்படுத்தப்பட்டது. இந்த காலகட்டத்தில் மே 2025 பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரில் உள்கட்டமைப்பு மீது இந்தியா டஜன் கணக்கான துல்லியமான தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதல்கள் பாகிஸ்தானுக்கு IAF ஏற்படுத்திய சேதத்தின் அளவை காட்டின. பதிலடி கொடுக்கும் வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு மறுக்கப்பட்டது. மேலும் குறைந்தது 12 விமான தளங்கள் மற்றும் ரேடார் நிலையங்கள் அழிக்கப்பட்டன. இந்தியாவும் சீனாவும் தங்கள் விமானப்படையை வேகமாக மேம்படுத்திக் கொண்டு வருகின்றன. உலக அரசியல் சூழல் மாறிவரும் நிலையில் வலிமையான விமானப்படைதான் ஒரு நாட்டின் பாதுகாப்பையும் மரியாதையையும் நிரூபிக்கும் முக்கிய அடையாளமாகி விட்டது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா தன்னுடைய வான்வழி சக்தியை உலகின் முன்னணி நாடுகளுடன் இணைக்கின்றது என்பது பெருமைக்குரிய சாதனையாகும். இன்றைய இந்திய விமானப்படை என்பது வானில் பறக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கவசம். அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், இஸ்ரேல் போன்ற பல நாடுகளுடன் ஒத்துழைப்பில் நவீன விமானங்கள் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் இந்தியாவுக்குள் வந்துள்ளன. இது மோடி அரசின் வெளிநாட்டு நட்புறவு மற்றும் தன்னம்பிக்கை அரசியலின் வெற்றி என்று கூறலாம். இன்றைய இந்தியா வெறும் நிலத்தில் மட்டுமல்ல, வானிலும் தனது வலிமையை நிரூபிக்கிறது. மோடி தலைமையில் பாதுகாப்பு, தொழில்நுட்பம், தேசப்பற்று என அனைத்தையும் இணைத்து புதிய உயரத்தை நோக்கி இந்தியா பறக்கிறது.